அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 4 தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 4 தேர்வுக்கான அறிவிக்கையை வெளியிட்டு நீங்கள் எல்லாம் விண்ணப்பித்து தற்போது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். தேர்வு முறையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். 2 பகுதிகளாக அந்த வினாத்தாள் தொகுதி 4க்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி பொது தமிழ், மற்றொரு பகுதி பொது அறிவு. இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக பொது தமிழ் இருக்கிறது. காரணம், 100 வினாக்களை உள்ளடக்கிய பொது தமிழ் 150 மதிப்பெண்களை உடையதாக இருக்கிறது. ஒரு வினாவுக்கு 1.5 மதிப்பெண்கள், 100 வினாக்களுக்கு 150 மதிப்பெண்கள். ஆக 300 மதிப்பெண்களை கொண்டிருக்கிற 200 வினாக்களை கொண்டிருக்கிற தொகுதி 4க்கான வினாத்தாளில் சரிபாதியாக 100 வினாக்களை 150 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய பொது தமிழுக்கு ஒரு தேர்வாளர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்திருப்பவர்கள் இவ்வாறே ஆங்கில பாடத்திற்கும் முக்கியத்துவத்தை தர வேண்டும். பொதுத்தமிழ் பிரிவை நம்ம எப்படி அணுகலாம், பொதுத்தமிழ் பகுதியை எப்படி நாம் அணுகலாம், எப்படி இதில் முழுமையான மதிப்பெண்களை பெறலாம் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் பாட நூல்களை நன்றாக வாசிக்க வேண்டும். அட்டையிலிருந்து அட்டை என்று சொல்லுவார்கள். முழுமையாக நுணுகி ஒவ்வொரு வரியையும் வார்த்தையையும் பொருள் புரிந்து கொண்டு படிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். தமிழில் வெளிவந்திருக்கிற, பழங்காலத்தில் வெளிவந்திருக்கிற நூல்களிலிருந்து தற்போது வெளிவந்திருக்கிற நூல்கள் வரை உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நாம இப்போ முதல்ல இலக்கணத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ 5 வகையான இலக்கணங்களை சொல்லியிருப்பாங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இலக்கணம் மட்டும்தான் தேர்வுக்கு வருமானா இல்லை. இலக்கியமும் உண்டு, உரைநடையும் உண்டு, சிறுகதைகள் எல்லாம் உண்டு, நாடகங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இலக்கணத்தில் நம்ம ஒரு முழுமையான அடைவு வந்துருச்சுன்னா மொழிப்பெயர்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்ம சிறப்பாக செஞ்சிட முடியும். ஸோ அதனால எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்கிற 5 வகையான இலக்கணங்களை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், முதல்ல எழுத்து தான். சரி, தமிழ்னா தான் எழுத்தா? ஒரு மொழி அப்படின்னு சொன்னாலே எழுத்து ரொம்ப முக்கியமானது. அப்போ எழுத்து அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ தமிழில் எழுத்துன்னு எதை சொல்கிறோம்? தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? இப்போ எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். தமிழில் எழுத்துக்கள் 1ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம். நம்ம 1ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் 247 எழுத்துக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். நீங்க யோசிக்கிறது தெரியுது எனக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இப்பதான் போய் 247 எழுத்து இதெல்லாம வினாவில் வரும் அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. முதல்ல நம்ம ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 247 எழுத்துக்கள் இருக்கிறது. ஸோ இதை நம்ம வகையா பிரிக்கலாம். 247 எழுத்துக்கள் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க தெரியும். உயிரெழுத்துகள், உயிரெழுத்துகள் 12. இது என்ன உயிரெழுத்துகள் 12னா என்ன? ஆனாவிலிருந்து அவ்வொன்னா வரைக்கும் உள்ளது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்ப இது இந்த 12 எழுத்துக்களை நம்ம சொல்லலாம். ஆனாவில் ஆரம்பிச்சு ஒரு ஔ வரைக்கும் உள்ள எழுத்துக்களை நம்ம உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்லி அது 12 எழுத்துக்கள் நம்ம சொல்றோம். இது முதல் வகை. 2ஆம் வகையா நம்ம என்ன பார்க்கலாம்னா மெய் எழுத்துகள். மெய் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உடல் அப்படின்னு பேரு. மெய் எழுத்துகள் 18 எழுத்துக்கள். நான் எழுதும் போதே நீங்க கவனிக்கணும், எழுத்துக்கள் அப்படின்னு எழுதல, எழுத்துகள். எழுத்து அதனுடைய பன்மை எழுத்துகள், வாழ்த்து அதனுடைய பன்மை வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் கிடையாது. மெய்யெழுத்துனா என்னன்னா ஒற்றெழுத்துகள். அது உங்களுக்கு தெரியும், இக்குலேருந்து ஆரம்பிக்கும். இக்கு,
இங்கு அப்படி ஆரம்பிச்சிருக்கும். இக்கு இங்குன்னு ஆரம்பிச்சு எங்க முடியும்? இன்னில் முடியும். இந்த எழுத்துக்களை வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம். இதை ஒற்றெழுத்துகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது உயிர்மை எழுத்துகள். மூணாவது வகை வந்து உயிர்மை எழுத்துகள். உயிர்மை எழுத்துக்கள், உயிரும் மெய்யும் சேர்ந்து வருகிற எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள். ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஈச் அப்படின்னு ஒரு என்ன எழுத்து? புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்து, அதாவது ஒற்றெழுத்து. இந்த எழுத்தோட இது என்ன எழுத்து? ஒரு உயிர் எழுத்து. சேர்ந்தா ச, இச் கூட்டல் அ ச வருது. இதுதான் உயிர்மை எழுத்துன்னு பேரு. அதே இச் இருக்கு, இதோட ஒரு அவு சேருது. இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து, ரெண்டும் சேர்ந்தா சவு. இது வந்து உயிர்மை எழுத்து. ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து சேர்ந்தா ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்குது. இப்போ நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை மெய் எழுத்து இருக்கு? 18 தெரியும் நமக்கு, இங்க சொல்லிட்டோம். எத்தனை உயிர் எழுத்து இருக்கு? 12. 12 × 18 216 உயிர்மை எழுத்துக்கள். அப்ப உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னா 216. புரியலையா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ இருக்குன்னா இக்கோட சேரும், இங்கோட சேரும், இச்சோட சேரும், இங்கோட சேரும், இட்டோட சேரும், இத்தோட சேரும், இந்தோட சேரும், இப்போட சேரும், இம்மோட சேரும். ஸோ 18 எழுத்துக்களோடையும் சேரும். எது? ஆனா சேரும். அப்ப ஒரு ஆனா 18ஓட சேரும்போது 18 கிடைக்குது. அப்ப ஆவன்னா இந்த 18ஓட சேரும்போது இன்னொரு 18 கிடைக்குது. அப்ப ஒவ்வொரு உயிரெழுத்தும் 18 மெய் எழுத்துக்களோட சேரும். அப்ப மொத்தமா எத்தனை? 12 உயிரெழுத்தும் 18 மெய் எழுத்தோட சேர்ந்தா 216 உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எழுத்துகள் கிடையாதுங்க, எழுத்து தான். அங்க 1 நீங்க பாத்தீங்கன்னா 247 தமிழ் எழுத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. அப்ப 247 தமிழ் எழுத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ தமிழ் எழுத்துக்களுடைய வகைகளை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த உயிரெழுத்துகள், மெய் எழுத்துக்கள், அதோட வகைகளை நம்ம பார்க்க போறோம். முதல்ல உயிரெழுத்துக்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறோம். அ சொன்னோம், ஆ சொன்னோம், ஈ சொன்னோம், அப்புறமா ஈ, அப்புறம் உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. 12 எழுத்து இருக்கு இல்லையா? இதுல குறுகிய ஓசையுடைய அ, இ, உ, ஏ, ஓ. மொத்தம் பாருங்க 1 2 3 4 5. இந்த 5ஐயும் நம்ம வந்து குறில் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க கொஞ்சம் நெடிய ஓசை. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. 1 2 3 4 5 6 7. இந்த 7ஐயும் நம்ம என்னன்னு சொல்றோம்? நெடில் அப்படின்னு சொல்றோம். நெடில்னு சொல்றோம். அப்ப குறில் வந்து 5, நெடில் 7. இது ரொம்ப முக்கியம். இது எங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஐயம் வரும்னா, ஆனா குறில் அவன நெடில், ஈனா குறில் ஈயன நெடில், ஊனா குறில் ஊன நெடில், ஏனா குறில் ஏன நெடில், ஐயனா குறில் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்ல, ஏனா குறில் ஏன நெடில், ஐயன்னா நெடில். சொல்லி பார்த்தாலே தெரியும். ஐ 2 மாத்திரை வரும், ஏ 1 மாத்திரை தான், ஏ 2 மாத்திரை. அதே மாதிரி ஐ பார்த்தீங்கன்னா ஐ 2 மாத்திரை வருது. அதே மாதிரி ஓ குறில் ஓ 2 மாத்திரை. அவு பார்த்தீங்கன்னா குறில் கிடையாது, அவு வந்து நெடில், அவு. அப்படி இன்னொன்னு சொல்லணும். ஐ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இது வந்து 2 எழுத்துக்களின் சேர்க்கை. இப்போ ஆ இருக்கு, ஈ இருக்கு,
ஐ பாருங்க, ஐ ஐ. அதே மாதிரி அவு பார்த்தீங்கன்னா அவு அவு. இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, அப்போ 2 மாத்திரை. இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. ஸோ அதனால தான் அந்த ஐயையும் அவ்வையும் என்ன சொல்லுவாங்கன்னா சந்தி அகரம் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சந்தி அகரம். சந்தி அகரம். அகரம்னா தெரியும் உங்களுக்கு, அகரம், இகரம், உகரம், எகரம், ஓகரம், எழுத்துக்களை சொல்ற சாரியை பேர் அகரம்னு பேர். இதை சந்தி அகரம் அப்படிம்பாங்க. 2 எழுத்துக்களினுடைய சந்திப்பு, 2 எழுத்துக்களினுடைய சந்திப்பு. வினாவில் இப்படி கூட கேட்கலாம், சந்தி அகரம் எனப்படும் எழுத்துக்கள் யாவை? ஐயும் அவும். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7 நெடில் எழுத்துக்கள், 5 குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அப்போ இப்போ உயிர் எழுத்து முடிஞ்சு போச்சு. அப்போ மெய்யெழுத்துக்களுக்கு நம்ம போகலாம். இப்போ மெய்யெழுத்துக்களில் என்ன உங்களுக்கு வகை இருக்கு? மெய்யெழுத்துனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்தோம். இக்குல இருந்து இன்னு வரைக்கும் இருக்கிற புள்ளி வச்சிருக்கிற ஒற்றெழுத்து என்று சொல்லப்படுகிற மெய்யெழுத்து அப்படின்னு பேர். உங்களுக்கு 18 சொல்லியிருக்கோம். நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. கசரதபர வல்லினமாம், ஞஞன நமன மெல்லினமாம், சொல்லுங்க, எரள விழல இடையினமாம், யாரும் இங்கே ஓரினமாம் அப்படின்னு 1ஆம் வகுப்புல நீங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கசடதபர, கசடதபர வல்லினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே கசரதபர வல்லினமா? கசரதபர வல்லினமா? வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவை மெய்யெழுத்துகளின் பிரிவுகள், அதாவது ஒற்றெழுத்துகளின் பிரிவுகள். சரி, ஒற்றெழுத்தோட பிரிவு தான் வல்லினம்னா கசரதபர எப்படி வல்லினமா இருக்க முடியும்? எப்படி வல்லினமா இருக்க முடியும்? வல்லினம்னாலே உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்? மெய்யெழுத்து தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்ன அர்த்தம்? கசரதபர வல்லினம் கிடையாது. இக்கிச்சு திட்டுப்புரு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக, இக்கிச்சு திட்டுப்புரு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக கசரதபரன்னு சொல்றோம். ஆனா வல்லின எழுத்துக்கள் யாவை? கசடதபரல, இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இரு. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஞஞன நமன சொல்லுவோம். எதுக்காக சொல்லுவோம்? சொல்றதுக்காக சொல்லுவோம். ஆனா ஞஞன நமன கிடையாது. இதுதான் என்ன? மெல்லினம். அப்புறம் உங்களுக்கே தெரியும், எரள விழலன்னு படிச்சிருப்பீங்க. இப்படி எழுதிக்கலாம். ஆனா என்ன நினைவுக்கு வரணும்? வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவை மெய்யெழுத்துகளின் பிரிவுகள். அப்போ உயிரெழுத்துகளின் பிரிவுகள் குறில், நெடில். மெய்யெழுத்துக்களின் பிரிவுகள் வல்லினம், மெல்லினம், இடையினம். புரிஞ்சிருக்கு? சரி, அப்ப 3வது என்ன வகைக்கு நம்ம போகலாம்? 3வது என்ன வகைக்கு போகலாம்? இதையும் இந்த இடத்துல இன்னொரு நினைவுபடுத்துறேன். நான் இது மாதிரி எழுதிட்டதுனால இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இரு இன்னு, இதை நீங்க கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். இது இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பின்னாடி படிக்க போறோம். இதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம். இது வலிமையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மார்பு, இக்கு, இச், மார்பில் இருந்து பிறக்கிறது. ஞஞன நமன பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து பிறக்கும். எரள வழல மூக்குல இருந்தும் இல்லாம, மார்புல இருந்தும் இல்லாம, ரொம்ப மென்மையாகவும் இல்லாம, ரொம்ப வலிமையாகவும் இல்லாம, ஒரு இடைப்பட்ட ஓசையுடையதாக கழுத்திலிருந்து பிறப்பது இடையினம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா உயிர்மை எழுத்துக்களை நம்ம எப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம்.
உயிர்மை எழுத்துல பாத்தீங்கன்னா உயிர்மை குறில், உயிர்மெயில வந்து குறில், உயிர்மெயில வந்து நெடில். இந்த உயிர்மை குறில், உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை? 216 நம்ம பார்த்தோம். ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்து சொல்லுங்க பார்ப்போம். கி, இது உயிர்மை எழுத்து. இது எப்படி வந்திருக்குது? இக்குன்னு ஒரு மெய் எழுத்தும் ஈன்னு ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்து வந்திருக்குது. இப்ப தோ அப்படின்னு ஒரு எழுத்து வச்சுக்கலாம். இது நெடில் எழுத்து. இது எப்படி வந்திருக்கு? இத்துன்னு ஒரு மெய் எழுத்தும் ஓ அப்படின்னு ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு. இது நெடில்னு எப்படி சொல்றோம்? இது நெடில், நெடில் தானே இது ஓவண்ணா? ஆமா, அதனால இது நெடில். இது என்ன? குறில். அப்ப இதுவும் குறில் தான். இப்ப தை அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. இது எப்படி வந்திருக்கும்? இத்துன்னு ஒரு மெய் எழுத்தும் ஐன்னு ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கும். இது என்ன எழுத்து? நெடில். இப்பதானே பார்த்தோம் 2 மாத்திரை. அப்ப இது நெடில் தான். எந்த உயிரெழுத்து சேர்ந்திருக்கோ, சேர்ந்திருக்கிற உயிரெழுத்து குறிலா இருந்தா அந்த உயிர்மை எழுத்து குறில். புரியுதா இல்லையா? சேர்ந்திருக்கிற உயிரெழுத்து நெடில் எழுத்தா இருந்தா அந்த உயிர்மை எழுத்து நெடில் எழுத்து தான். இப்ப பாருங்க, மே எப்படி வந்திருக்கும்? எம்மு வந்திருக்கும். அப்புறம் எதுல இருந்து வந்திருக்கும்? ஏ. இப்ப ஏ வந்து என்ன? நெடில் தான். அப்ப இது என்ன? நெடில் தான். சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். உயிர்மெய் குறில் எத்தனை இருக்கும்? என்ன சார் இப்படி கேட்டு விட்டீங்க? உயிர் குறில்னா 5 இருக்கும், உயிர் நெடில்னா 7 இருக்கும். மெய்யெழுத்துல நீங்க குறில் நெடில் சொல்லலை. ஏன்? அது ஒற்றை எழுத்துன்னு பேரு. உயிர்மெயில எப்படி குறில்னா, இப்போ எதெல்லாம் குறில் பாருங்க. காணா வரிசையில் க ங ச ஞ ட ந அப்படியே 18 எழுத்து. அப்புறம் காவண்ண வரிசை அது வந்து நெடில் கா ஙா அப்படி வருது. அப்ப கீ வரிசை கி ஞி சி ஞி, ஏன்? அது ஈனா வரிசையில் வருது, குறில் தான். அப்ப எதை வச்சு முடிவு பண்றோம்? உயிர் குறி உயிர் ஒரு உயிர்மை எழுத்துல, ஒரு உயிர்மை எழுத்துல உள்ள சேர்ந்திருக்கிற உயிர் எழுத்து குறிலா இருந்தா அந்த உயிர்மைக்கு பேர் குறில்னு சொல்லிவிட்டோம். அப்ப எத்தனை நீங்க சொல்லுங்க, உயிர்மை எத்தனை இருக்கு? அதுல குறில் எத்தனை இருக்கு? 5. மெய்யெழுத்து எத்தனை இருக்கு? 18. 5 18 எத்தனை? 90. அப்ப உயிர்மை குறில் எழுத்துக்கள் 90 இருக்கும். காணா மாதிரி, கீனா மாதிரி, கூணா மாதிரி, கோ அது மாதிரி. சரி, நெடில் எத்தனை இருக்கும்? 7 உயிர் நெடில். அதே 18 மெய்யெழுத்து தான். எத்தனை இருக்கும்? 126 இருக்கும். ரெண்டையும் கூட்டி பாருங்க. இப்ப 216 உயிர்மை எழுத்துல உயிர் குறில் 5 இருக்கிறதுனால உயிர்மை குறில் 5 × 18 90. உயிர் நெடில் 7 இருக்கிறதுனால உயிர்மை நெடில் 7 × 18 126. இது தேர்வுல கேட்பாங்க, இது கேட்பாங்க. உயிர் குறில் எழுத்துக்கள் எப்படி தெரியணுமோ அது மாதிரி உயிர்மை குறில் எழுத்துக்களும் உயிர்மை நெடில் எழுத்துக்களும் நமக்கு தெரியணும். இதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்கு? ஆயுதம். அது ஒரு எழுத்து தான். இதுக்கு என்ன பேரு? இப்படி இருக்கும். 3 புள்ளி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க? முப்புள்ளி அப்படின்னு பேரு. முப்புள்ளி, முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தனி நிலை அப்படிம்பாங்க. என்ன பேரு? தனி நிலை. ஏன் இதுக்கு தனி நிலைன்னு பேரு? பாருங்க, எல்லா எழுத்தும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கு. அ இக்கு, இக்கு கூட்டல் க, அ க உயிர்மை எழுத்தோட தொடர்புடையதா இருக்குது.
இது மட்டும் தனியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் தனி நிலைன்னு பேரு. அப்புறம் அஹேனம், இன்னொரு பேர் என்ன? அஹேனம். இந்த அஹேனத்தை தான் சின்ன பிள்ளையில நம்ம என்ன சொல்லியிருப்போம், அக்கேனா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அஹேனம். அப்புறம் என்ன? முப்பார் புள்ளி. என்ன பேரு? முப்பார் புள்ளி அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அஹேனம் என்று அழைக்கப்படுகிற எழுத்து எது? ஆயுத எழுத்து. ஆக இப்போது நீங்கள் எழுத்துக்களை பற்றி ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீர்கள். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. உயிரெழுத்துல குறில் நெடில், மெய்யெழுத்துல வல்லினம் மெல்லினம் இடையினம், உயிர்மெய் எழுத்துல உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில், ஆயுத எழுத்து. அப்புறம் இதோட தொடர்ச்சியா ஒரு சின்ன நினைவூட்டல் மட்டும் உங்களுக்கு என்னன்னா, உயிர் குறில் எழுத்துகளுக்கு மாத்திரை சொன்னமே ஒரு மாத்திரை, உயிர் நெடில் எழுத்துகள் 2 மாத்திரை, அப்புறம் மெய்யெழுத்துகள் அதாவது இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்குல்ல 18 எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து, ஒற்றை எழுத்து, இதுக்கு என்ன மாத்திரை? அரை மாத்திரை. சரி, ஆயுத எழுத்துக்கு என்ன மாத்திரை? இதுக்கும் அரை மாத்திரை தான். புள்ளி வச்ச எழுத்துக்கள் இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று பாகுபடுத்தப்படக்கூடிய பிரிக்கப்படக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். சரி, உயிர்மெய் குறிலுக்கு என்ன மாத்திரை? ஏற்கனவே சொல்லிட்டோம். உயிர்மெய் குறிலுக்கு என்ன மாத்திரை? குறில் அப்படின்னா உயிர் குறில்னா ஒரு மாத்திரை, உயிர்மெய் குறிலுக்கு ஒரு மாத்திரை தான். உயிர் நெடிலுக்கு என்ன மாத்திரை? 2 மாத்திரை. அப்போ உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எழுத்துக்களை பற்றிய முதல்ல ஒரு பிரிவை நாம் பார்த்துருக்கிறோம்.